வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்ஜே அகிலா. நாம் பார்க்க போகும் கதை துரோகத்தில் புதிதாய் பிறந்தேனடா. இந்த அழகான கதையை எழுதியவர் உமாமதி அவர்கள். எபிசோட் 45. கதையின் தொடக்கம். மீரா கேட்ட ஒற்றை கேள்வியில் திடுக்கிட்டவன் குற்ற உணர்ச்சியில் அவள் கண்களை சந்திக்க முடியாமல் அவளுக்கு முதுகு காட்டி திரும்பி படுத்து கொண்டான். இதுக்கே எப்படின்னா, இன்னும் என் மனசுல இருக்கிற அத்தனை கேள்வியும் கேட்டா வீட்டை விட்டு ஓடிடுவீங்களா மாமா என்று மனதிற்குள் கேட்டுக்கொண்டவள் உடல் அயற்சியின் காரணமாக உறக்கத்தை தழுவினாள். அவள் புறம் எந்த சத்தமும் இல்லாததை உணர்ந்த அர்ஜுன் திரும்பி அவள் முகத்தை பார்த்தான். அவள் முகமே பார்ப்பதற்கு சோர்வாகவும் பாவமாகவும் இருந்தது. மீரா, நான் எப்படி உன்கிட்ட உண்மையை சொல்லுவேன்? நான் அவளோட பழகிட்டு எந்த தப்பும் பண்ணலைன்னு சொன்னா நீ என்னை நம்புவியா? எல்லாத்துக்கும் மேலே அவ வாழ்க்கையில செட்டில் ஆகிற வரைக்கும் அவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் நான் ஆடிக்கிட்டு இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சா உன்னால தாங்க முடியுமா? தடம் மாறிட்டேன்டி. மனசை அளப்பாய விட்டுட்டு எனக்குள்ள உண்டான உணர்வுகளை சரியா புரிஞ்சுக்காம அவளோட மனசுலையும் ஆசையை வளர்த்துட்டேன். அதுக்கான பலனை அனுபவிக்கிறேன். நிச்சயமா உன் மேல வந்த உணர்வு அவகிட்ட ஒரு நாளும் எனக்கு வந்ததில்லை. அவ படிச்ச நாகரிகமான பொண்ணுன்னு ஒரு மரியாதை இருந்தது. எல்லாத்துக்கும் மேல சின்ன வயசுல இவ அழகா இருக்கிறான்னு ஆச்சரியமா பார்த்த ஒருத்தி என்கிட்ட பேசும்போது ஏதோ ஒரு வித சந்தோஷம் எனக்குள்ள வந்தது. அதை சரியா புரிஞ்சுக்காம உன்னை தாழ்வா நினைச்சு அவளை உயர்வா நினைச்சு தப்பு பண்ணிட்டேன்டி. உனக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல மீரா. ஆனா இத்தனை வருஷம் இல்லாம ஏனோ என் மனசு பின் விளைவுகளை யோசிக்காம அது விருப்பத்துக்கு ஆட விட்டுட்டேன். அந்த ரிலேஷன்ஷிப்போட பின் விளைவுகளை பத்தி யோசிக்காம பேசி பழகினதுனால அவள் என்னை நெருங்கிறதுக்காக என்னென்னவோ செஞ்சிட்டா. இதுல அவளை மட்டும் குறை சொல்லி என்ன பயன்? எல்லாத்துக்கும் மூல காரணம் நான் தானே. உன் முகத்தை பார்க்கவே வெக்கமா இருக்கு மீரா. என்னால உன்கிட்ட உண்மையை சொல்ல முடியாது. அதே சமயம் அவளை சட்டுன்னு என்கிட்ட பேசாதான்னு உதறி தள்ள முடியல. அவ கவனம் அவளை கட்டிக்க போறவ மேல திரும்புற வரைக்கும் நான் கொஞ்சம் பொறுமையாதான் இருக்கணும். இல்லைன்னா அவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணி வச்சிடுவா. என்னை அடையிறதுக்காக ஆள் வச்சு அடிச்சவ நான் அவ விருப்பத்துக்கு வளைஞ்சு கொடுக்கலன்னு உன்னை குழப்பி விட்டுட்டா. நான் என்ன பண்ணுவேன் என்று மனதிற்குள் புலம்பியவன் அவளை இறுக அணைத்து கொண்டு உறக்கத்தை தழுவினான். மறுநாள் காலை பிள்ளைகளுக்கு உணவை கட்டியவள் அர்ஜுனுக்கும் கட்ட தனது சட்டை காலரை மடித்து கொண்டிருந்த கணவனை பார்த்து, மாமா, சாப்பாடு கட்டவா? இல்ல இன்னைக்கும் உங்க ஃப்ரெண்டை பார்க்க போவீங்களா என்று உள் அர்த்தத்தோடு அப்பாவி முகத்தோடு கேட்க அவளை நேருக்கு நேராக சந்திக்க முடியாமல் தடுமாறியவன், இல்ல மீரா, லஞ்ச் வேணும். தினமும் ஹோட்டல்ல சாப்பிட முடியாது. உன் கையால சமைச்சதை சாப்பிட்டாதான் எனக்கு சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் என்று அர்ஜுன் தன் கண்ணாடியை பார்த்து தலையை வாரியபடியே கூற அதற்கு மேல் அவனிடம் பேசுவதற்கு அவளுக்கு எதுவும் இல்லை. அவனை வேலைக்கு அனுப்பியவள் தன் வேலையை பார்க்கலானாள். துளசி வெகு நாட்கள் கழித்து அவளை காண வர, துளசி, இந்த ஊர்ல தான் இருக்கியா? ஆளையே பார்க்க முடியல என்று கிண்டலாக கேட்க, ஏண்டி சொல்ல மாட்ட? மேடம் தான் வேலைக்கு போறீங்கல்ல, ரொம்ப பிஸியாவே இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்க்கணும்னா அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் பார்க்கணும் போல என்று துளசி அழுத்து கொள்ள, அப்படியெல்லாம் இல்லடி. நிலையில்லாத வாழ்க்கை. எப்ப நடுத்தெருவில் என்ன விதி கொண்டு வந்து நிறுத்தும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும்ல, அதான் வேலையில் கவனத்தை வச்சிருக்கேன் என்று மீரா கூற, ஹேய், சும்மா சொன்ன. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? உன் நல்ல மனசுக்கு உனக்கு நல்லதே நடக்கும். நீ கவலைப்படாத. அர்ஜுன் அண்ணன் கூடிய சீக்கிரம் மாறிடுவாரு என்று ஆறுதலாக கூற, அடிப்போடி பைத்தியக்காரி, இந்த நிமிஷம் வரைக்கும் அவளோட தொடர்பில் தான் இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம். எங்க 2 பேரிடவும் வாழணும்னு முடிவுல இருக்காரு போல. இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான், அதுக்கு மேல என்னால சகிக்க முடியாது என்று மீரா கூற, என்ன பண்ண போற என்று துளசி பயத்தோடு கேட்க, ஏதோ பண்றேன், இன்னும் நாள் இருக்கு, பண்ணும்போது நீயே தெரிஞ்சுக்கோ என்று மீரா புன்னகைத்து மழுப்ப, என்னமோ போ, எதுவா இருந்தாலும் யோசிச்சு பண்ணு. இந்தா இதுல பச்சை வேர்க்கல்ல இருக்கு. என் அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன், பிள்ளைகளுக்கு எடுத்துட்டு வந்தேன். ஸ்கூல்ல விட்டு வந்தாங்கன்னா அவிச்சு கொடு என்று துளசி கூற, சரி துளசி, நேரம் ஆகுது, நான் வேலைக்கு கிளம்பட்டுமா? சாயந்தரமா பார்ப்போம் என்று மீரா கூற, எங்க சாயந்தரம் பார்க்கறது? உங்க வீட்டுக்காரர் தான் மணி அடிச்ச மாதிரி 7-8 மணிக்கு ஆஜராகிறாரே என்று கிண்டலாக கேட்க, அது என்னவோ உண்மைதாண்டி. இப்ப எல்லாம் அவர்கிட்ட நிறைய மாற்றம் இருக்கு. எனக்குத்தான் அவரோட மாற்றம் ரொம்ப மன உளைச்சலை கொடுக்குது
என்று நொந்து கொள்ள அவள் நிலையை கண்ட வருந்திய துளசி அவளுக்கு ஆறுதல் வார்த்தையை சொல்லிவிட்டு சென்றாள். மீரா வழக்கம் போல் தன் வேலையை தொடர்ந்தாள். மாலை 8 மணி ஆனது. அர்ஜுன் வீட்டிற்கு வர பிள்ளைகளை அழைத்து கொண்டு ரவுண்ட்ஸ் சென்றான் அர்ஜுன். திரும்பி வந்த குழந்தைகள் வீட்டிற்குள் நுழைந்ததும் அப்பா அம்மாவுக்கு என்னமோ ஆயிடுச்சு என்று அலற வண்டியை நிறுத்திவிட்டு வேக எட்டுகளுடன் உள்ளே நுழைந்த அர்ஜுன் மீராவை கண்டு அதிர்ந்து போனான். காய்கறிகள் அங்காங்கு சிதறி கிடக்க மீரா வேறறுந்த மரமாய் மயங்கி கிடந்தாள். மீரா மீரா என்ன பாருடி என்று அவள் கன்னத்தை தட்ட அவளிடம் அசைவே இல்லை. தண்ணீர் எடுத்து தெளிக்க அப்போதும் அவளிடம் எந்த அசைவும் இல்லை. எழுந்திரு மீரா, உனக்கு என்ன ஆச்சு? ஏண்டி இப்படி கிடக்கிற? குழந்தைங்க பயப்படுறாங்க. ஏய் பொண்டாட்டி, எழுந்திருடி என்றான் கலக்கமாக. எந்த சலனமும் இல்லை அவள் உடலில். அவசரத்திற்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. தன் போனை எடுத்து கதிருக்கு அழைத்தவன் உடனடியாக வீட்டிற்கு வரும்படி கூற அவன் சித்ராவை அழைத்து கொண்டு வேகமாக வந்து சேர்ந்தான். என்னாச்சு அர்ஜுன் என்று கதிர் விசாரிக்க, தெரியலடா, நான் வேலையை விட்டு வரும்போது நல்லா தான் இருந்தா. குழந்தைங்களை கூட்டிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம்னு வண்டி எடுத்துட்டு போயிட்டு வரேன். மயங்கி கிடக்கிறா. எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை என்று பதட்டமாக கூற, சரி சரி பதட்டப்படாத, நான் ஆட்டோவை கூட்டிட்டு வரேன். நீ டவுன்ல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போ. பசங்களை நானும் சித்துவும் பார்த்துக்கிறோம். இல்லைனா சித்துவே 2 பேரையும் சமாளிச்சுப்பா. நான் வேணும்னா உன் கூடவே வாரேன் என்றவன் அவசரமாக வெளியே ஓடினான். சென்ற வேகத்திலேயே ஆட்டோவை அழைத்து கொண்டு வர அர்ஜுன் மீராவை தூக்கி கொண்டு வந்து ஆட்டோவில் கிடத்தி தானும் அமர்ந்து கொண்டான். கதிர் அவனுடனே ஆட்டோவில் ஏற முயற்சிக்க, வேண்டாம் கதிர், நீ பசங்களை பார்த்துக்கோ, நான் போயிட்டு ஃபோன் பண்ணுறேன் என்று அர்ஜுன் கூற ஆட்டோ அங்கிருந்து கிளம்பியது. அடுத்து 15 நிமிடத்தில் மருத்துவமனையில் மீராவை அட்மிட் செய்தான் அர்ஜுன். அவளை பரிசோதித்த மருத்துவர், ரொம்ப வீக்கா இருக்காங்க, நல்லா சாப்பிட வைங்க, ஓய்வு ரொம்ப முக்கியம், குறைஞ்சது 1 வாரமாவது ஃபுல் ரெஸ்ட்ல இருக்க சொல்லுங்க. இப்போதைக்கு குளுக்கோஸ் போட்டிருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிடுவாங்க, அப்புறம் நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம், இல்லைன்னா காலையில கிளம்புங்க என்று மருத்துவர் சென்று விட அர்ஜுன் குழப்பமாக அவளை பார்த்தபடி அமர்ந்தான். ரெஸ்ட்ல இருக்கணுமா? நான் கேட்கும் போதெல்லாம் பகல நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதானே சொல்றா. ஏன் இவ்வளோ வீக்கா இருக்கிறா? அதற்கு என்ன காரணம்? இவள் நேரத்துக்கு சரியா சாப்பிட்றது இல்லையா என்று சந்தேகத்தோடு அவளை பார்த்து கொண்டிருந்தான். மருத்துவர் சொன்னது போலவே அவள் 1/2 மணி நேரத்தில் கண் விழித்து விட குளுக்கோஸ் 2 மணி நேரம் ஏறியதும் அவளை அழைத்து கொண்டு 11 மணிக்கு வீட்டிற்கு வந்து சேர்ந்தான். கதிருக்கு அழைத்து விஷயத்தை சொன்னவன் பிள்ளைகளை காலையில் அழைத்து கொள்வதாக கூறி போனை துண்டித்தான். அடுப்பங்கரைக்கு வந்தவன் சாப்பாடு, சாம்பார், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் பொரித்து வைத்திருப்பதை பார்த்தவன் தட்டில் எல்லாவற்றையும் எடுத்து வைத்தவன் அவள் அருகவே அமர்ந்தான். அவன் இன்னும் சாப்பிடவில்லை போலும் என்று நினைத்தவளுக்கு பேசும் அளவிற்கு உடலில் தெம்பில்லை. அவள் துவண்டு போய் கிடக்க சாதத்தை பிசைந்து அவள் வாய் அருகே நீட்டினான் அர்ஜுன். அவனை அதிர்ந்து பார்த்தவள் ஆச்சரியத்தில் விழி விரிக்க, வாயை திரடி, சீக்கிரம் சாப்பிடு, எனக்கும் பசிக்குது, நானும் இன்னும் சாப்பிடல, பசங்க கதிர் வீட்டில் இருக்கிறாங்க, காலையில கூப்பிட்டுக்கலாம் என்று அர்ஜுன் பதிலளிக்க, நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று அவன் கையில் இருந்த தட்டை பிடுங்க முயற்சிக்க, ஏன் நான் ஊட்டி விட்டா என்ன, சாப்பிட மாட்டியா? பேசாம சாப்பிடுடி என்றவன் அவள் வாயில் உணவை திணிக்க அவன் கொடுக்க கொடுக்க அமைதியாக உண்டு முடித்தாள். அவனும் சாப்பிட்டு முடித்து அவளை அழைத்து சென்றவன், ஏன் மீரா, நீ சரியா சாப்பிட்றது இல்லையா? டாக்டர் நீ ரொம்ப வீக்கா இருக்கன்னு சொல்றாங்க. வீட்டில் அப்படி என்ன பண்ற மீரா? உன்னை அப்படி பார்க்கும்போது எனக்கு உயிரே இல்லை தெரியுமா? உனக்கு ஏதாவது ஆனா நானும் குழந்தைகளும் என்ன பண்ணுவோம்னு நினைச்சு பாத்தியா? இனிமேலாவது கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கடி என்று வருத்தம் தேய்ந்த குரலில் கூற அவன் அக்கறையெல்லாம் அவளுக்கு நடிப்பாக தான் தெரிந்தது. 8 வருடத்தில் அதிகபட்ச சுரத்தில் நடுங்கினால் கூட அத்தனை வேளையும் செய்ய சொல்பவன் இப்போது உடம்பை பார்த்துக்கொள் என்று கூறினால் அவள் நம்புவாளா? நிச்சயம் நம்பவில்லை. நம்பிக்கை அளிக்கும்படி அவன் நடந்து கொள்ளவில்லை. இதோடு இந்த எபிசோட் நிறைவடைகிறது நண்பர்களே. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பகுதியில் பதிவிட மறக்காதீங்க. இந்த கதையின் மற்ற எபிசோடுகளை பார்க்க விரும்பினால் நம்முடைய பிளேலிஸ்டில் பார்த்து கொள்ளலாம். அதோடு இந்த கதையை முழுசாக நீங்களே படிக்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த லிங்கை பயன்படுத்தி கதையை முழுசாக படிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி.